இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென். இந்த ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம அவர் ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இந்த நேரத்திலும் நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். நம்மத்தில் இருக்கிற சிஸ்டர் எஸ்தர் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீ கிருபை நிறைந்தவராய் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் சத்தியங்களை கேட்கவும், நீர் எங்களுக்காக ஆண்டவரே நீ செய்தவைகளை நாங்கள் நினைவு கூறும்படியாக அதை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க நீர் பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய உடன் சுதந்திரர்களாக சுயாதீனம் உள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றி வைத்திருக்கிறீங்க. அதற்காக மேலான ஆண்டவரே நாமத்திற்கு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படியாக சுதந்திரவாளிகளாக எங்களை வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அந்த நாளில் கூட ஆண்டவரே ஆவியானவர் தாமே இடைப்பட வேண்டுமாங்க ஜெபிக்கிறோம். அருமையான ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் ஐயாவின் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் நீர் இடைப்படி வீராக ஆண்டவரே வந்திருக்கிற அப்பா ஆன்லைன் மூலியமாக கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த கிருபையின் சத்தியங்கள் அப்பா அவங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. முடிவு பரியந்தம் ஆண்டவரே எங்களை நித்தமும் ஆண்டவரே வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இந்த நேரத்தில் நாம் பாடலை பாடி தேவனை மையப்படுத்தலாம். நம்மத்தில் பாஸ்டர் கிட்சன் அவர்கள் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். நம்ம அவர்களோடு கூட இணைந்து நாம் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல நாளில் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சேர்ந்து சில பாடல்கள் ஒருமித்து பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்மை ஜெபிக்க வைத்து ஜெயிக்க, வாழ்க்கையில ஜெயிப்பதற்கான வழிகளை ஆயத்தம் பண்ணுகிற நல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் காட். உயிர் பெறச் செய்து பலனில்லாத நேரத்தில் பலனை தந்து நமக்கு உதவி சொல்லனா பெருமூச்சோடு நமக்கு தாங்குவதற்கான கிருபைகளை தந்த எல்லா தேவனுடைய கிருபைகளை நினைத்து நாம் சேர்ந்து பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஒரு பழைய பாடல் உற்சாகத்தோடு பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெய வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, இன்று தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள்
எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, நான் ஜெபித்திட வாருமையா. நாட்கொண்டு எங்களை அனலாக்கும், நாட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினா இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே. அப்பாவின் திருசித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா, அப்பாவின் திருசித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் இயேசுவை, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. Hallelujah, praise the Lord, hallelujah, Jesus, hallelujah. Okay, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையை நம்ம கடந்து செல்வதற்கு அவருடைய கிருபை நமக்கு ரொம்ப தேவைப்படுது. நம்ம கேட்காமலே அவர் நமக்கு அட்வான்ஸாவே சொல்லிட்டார். ஒவ்வொரு நாளும் காலை தோறும் என்னுடைய கிருபை உனக்கு என்ன செய்வேனா புதிதா தரும். உன் பலவீனத்துல நான் உனக்கு கிருபை தருவேன், உன் சுகவீனத்தில் என்னுடைய கிருபை. பாவ வாழ்க்கையில் இருந்த உனக்கு கிருபையினால மீட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. பிரைஸ் காட். அஞ்ஞானியா இருந்த உனக்கு கிருபையை தந்து என் சொந்த பிள்ளையா எல்லாவற்றிலும் கிருபையினால நம்ம மீட்டெடுத்த நல்ல கர்த்தர் ஆண்டவர் பார்த்து சொல்ல போறோம். ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம என்னால வாழ முடியாது டாடி. உங்க கிருபை இல்லாம எனக்கு வாழ தெரியாது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்க சுத்த கிருபை. ஹல்லேலூயா. காலையில எழுந்த உடனே உங்க கிருபை தான் என்ன நடத்துது. அவருடைய கிருபை நினைத்து அழகான ஒரு பாடல், உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதுயா. ஒரு பழைய பாடல் உற்சாகத்தோட அந்த கிருபையை கொண்டாடுவோமா சேர்ந்து. ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிலைப்பதும்
தேவ கிருபதானப்பா. நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. சேர்ந்து சொல்லமா, என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் சேர்ந்து சொல்லமா, என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீம். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீம். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீம். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பி. உமது பிள்ளை நானையா, எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. மான்களின் கால்களை போல பலனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபதா. நான் நிற்பதும் உங்க கிருபதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபதா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா. உங்க கிருப
கிருபதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எல்லாரும் அப்படி இருக்கிற எழுப்பி நிற்போம். எப்பக்கம் நெருக்கினாலும், சத்துரு எந்த பக்கம் நெருக்கினாலும், 1000 வழிகளில் வந்தாலும், 10,000 பேர் என் பக்கம் விழுந்தாலும் அவைகளை அணுகாமல், ஓ என்னை கால் ஊன்றி நடக்க பண்ணுகிறவன், என்னை அந்த சேனைக்குள் பாய பண்ணி, ஓ மதிலும் அதாவது அவரால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து மதிலை தாண்டுவேன், ஜெயம் என் பக்கம் தான் இருக்கும். ஏனென்றால் என்னோடு யுத்தத்திற்கு எனக்கு முன்பாக சொல்லுகிறவன் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக சொல்லு. என்னை கால் ஊன்றி நடக்க செய்கிறவர், மான்களின் கால்களை போல எனக்கு கால்களை தந்து, ஓ பலனாய் ஓடச் செய்கிற நல்ல தகப்பன் அவர் என்னோடு கூட இருக்கிறார். உயர்ந்த ஸ்தானங்களிலே எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற நல்ல தகப்பன் அவர். ஹல்லேலூயா. அந்த கர்த்தரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு தேவையடி. ஓ எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. அந்த கிருபை மேல் கிருபை இருப்பதனால நான் கால் ஊன்றி, ஓ மான்களின் கால்களை போல வேகமாய் ஓடச் செய்கிறவர். ஹல்லேலூயா. என் அரணும், என் கோட்டையும், என் உயர்ந்த அடைக்கலமும், ஓ என் துருகமும், நான் நம்பும் கேடகமும், ஓ என்னுடைய உயர்ந்த அடைக்கலமும் நீர் ஒருவர் தான் டாடி. ஓ என் அரணும், என் கோட்டையும், உயர்ந்த அடைக்கலம் நீரே. சேர்ந்து சொல்லமா, என் அரணும், என் கோட்டையும், உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும், என் கோட்டையும், உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. சேர்ந்து சொல்லமா, கரங்களை உற்சாகத்தோடு, இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை கிருபை தந்து காலூன்னி நடக்க செய்தி. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்னி நடக்க செய்தி. மான்களின் கால்களை போல வெள்ளனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. திரும்ப சொல்லும், மான்களின் கால்களை போல, மான்களின் கால்களை போல வெள்ளனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும், என் கோட்டையும், உயர்ந்த அடைக்கலம் நீர். என் அரண் கோட்டை நீர் ஒருவரே. அரணும், கோட்டையும், உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும், கோட்டையும், உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும், என் கோட்டையும், உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும், என் கோட்டையும், உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும்
உங்க ஆண்டவர் பார்த்து சொல்லுவ, நான் நிற்பது நிர்மூலமாக நிற்பது உங்க சுத்த கிருபை. நீர் எனக்கு காரணமா இருக்கிறீங்க, நன்றி. நீர் எனக்கு கேடகமா இருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே. ஓ, நீர் எனக்கு துருகமா இருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே. ஓ, என்னை தாங்குகிறீரே, நன்றி ஆண்டவரே. உடைய உள்ள கையில் வரைந்து வைத்து பாதுகாக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. உங்க சட்டையின் நிழலில் என்னை பாதுகாக்கிறீர், நன்றி ஆண்டவரே. ஓ, உங்க கிருபைகளுக்காய் நன்றி. நான் நிற்பதும் நிலைத்திருப்பதும் தேவ கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும், ஓ, நான் வாழ்ந்திருப்பது, நான் சுகித்திருப்பது, நான் சந்தோஷமா இருப்பது, நான் சமாதானமா இருப்பது உங்க கிருபை டாடி. ஓ, அது உங்க விருப்பம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, அந்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, அந்த கிருபைகளுக்காய் நன்றி. ஹல்லேலூயா. எங்களால ஒன்றும் கூடாது ஆண்டவரே. அதனாலதான் உங்க கிருபைக்காக ஏந்தி நிற்கிறோம். ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு கிருபை மேல் கிருபை தந்து நாள்தோறும் எங்களை அழகாய் நடத்துகிற தயவுகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, அந்த இயேசு என்னும் நாமத்தில் உள்ள வல்லமையினாலே, அந்த இயேசு என்னும் நாமத்தில் உள்ள வல்லமையினாலே எங்களை சுயாதீனர்களாய், எங்களை சுதந்திரவாளிகளாய் மாற்றின தயவுகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிற நல்ல கர்த்தர் அந்த ஆபிரகாமுக்கு செய்தவர். ஓ, எனக்கு அதை பார்க்கிலும் மேலானவைகளை செய்வதற்கு நீர் போதுமானவர். ஹல்லேலூயா. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். அந்த ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே, எனக்கு எல்லாம் நீங்க ஆண்டவர், என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிற கேடயம் ஆண்டவரே. என்னுடைய பலத்தினால, என்னுடைய சுயத்தினால ஒண்ணும் முடியாது ஆண்டவரே. எல்லாம் தகப்பனால, எல்லாம் தகப்பன கிருபையினால், எல்லாம் தகப்பன புயத்தினால முடியும் ஆண்டவரே. என்ற ஒரே நம்பிக்கையில எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஓ, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். அவரால் எல்லாம் கூடும். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வி, தேவையை நிறைவாக்குவார், கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார், அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார், அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார், என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன்.
எல்லாரும் சேர்ந்து சொல்லும். எல்லாரும் சேர்ந்து, என்னால ஒண்ணும் கூடாதப்பா, என்னை முழுவதும் நான் உடைய சமூகத்துல தந்துருவேன், என்னால ஒண்ணுமே கூடாது. திரும்ப எல்லாம் சேர்ந்து ஒரு முறை கூட, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே, ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆண்டவரே, முடியாதவைகளையும் இயலாதவைகளையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்தி காட்டின கர்த்தர் நீர். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலையும் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை திறந்து, புது வாசல்களை திறந்து, புதிய வழிகளை திறந்து, அந்த சுயாதீனத்தின் அனுபவங்களையும் அந்த சுதந்திரவாளியின் அனுபவங்களையும் நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்காக புது வழிகளை திறக்கிற தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதை நாங்கள் அனுபவிக்க, மற்றவர்களுக்கும் அதை சாட்சியாய் எடுத்துரைக்க கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. உங்க நாம ஒன்று மட்டும் மகிமைப்படட்டும். துதிகன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Okay, God bless you. Thank you. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த நேரத்தில் நாம் எருசலேமுக்காக, இஸ்ரேல் தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அநேகமாக திங்கட்கிழமை ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு பிணைய கைதிகள் எல்லாம் விடுவிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சீக்கிரத்தில் ஒரு சமாதானம் இருக்கணுங்கிறக்காக நம்ம ஜெபிக்கலாம். சகோதரி உமா சிஸ்டர் வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே அப்பா கத்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே கத்தாவே நீர் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேகர் வந்து கலந்து கொண்டு ஆண்டவரே இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படியாக வாஞ்சையும் உணர்வுகளையும் கர்த்தர் தந்த இந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இஸ்ரவேல் தேசத்தை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே ஸ்தோத்திர, எல்லா நிலைமைகளையும் என் தேவன் அறிவீர். சீக்கிரமாக அந்த தேசத்துக்கு ஒரு நல்ல சமாதானத்தை, சந்தோஷத்தை, விடுதலையும் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அநேகருக்கு ஆண்டவரே அப்பா அந்த தேசம் ஒரு சாட்சியாக இருக்கும்படியாக, அநேகருக்கு ஆண்டவரே அது முன்னுதாரணமாக இருக்கும்படியாக, அநேகர் அந்த ஆண்டவரே அந்த தேசத்தில் ஆண்டவரே அப்பா சமாதானம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே பிணைக்கைதிகளாய் ஆண்டவரை பிடிக்கப்பட்ட ஆண்டவரே அவர்களும் கூட ஆண்டவரே கர்த்தாவே சீக்கிரமாக விடுவிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை நீர் கேட்கிறவராக இருக்கிறப்பா. உடைய செவிகள் திறந்திருக்கிற வண்ணமாக இருக்குது ஆண்டவரே. நம்முடைய கண்கள் ஆண்டவரே எங்கள் மீது நோக்கமாக இருக்கிறபடினால ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எல்லாவற்றிற்கும் நீர் ஆமென்னு பதில் கொடுக்குறீங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. அப்படியே நீர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பிரிந்திருக்கிற யூதர்கள் தேசத்தை நோக்கி வரட்டுப்பா. அவர்களுக்கு உண்டான வாக்குத்தத்தங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உண்மையான தெய்வம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டுப்பா. ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரேப்பா சீக்கிரமாக உடைய ரட்சிப்புக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. எல்லா யூதர்களும் உடைய ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்கள் இந்திய தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தலைவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஜனங்களுக்கு நல்ல சந்தோஷ சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நல்ல ஆட்சி ஆண்டவரே தரும்படியாக அப்பா, அவர்களுக்கு நல்ல ஞானத்தை நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உண்மையில அறிகிற அறிவில் ஆண்டவரே வளரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தை சுற்றி இயேசுவின் நாமத்தினால் உடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே
ஆண்டவரே வாலிப பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை கூட நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. எல்லா தீமைகளுக்கு விட்டு விலகி ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. வாலிபர்கள் உமக்கென்று எழும்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற முதலமைச்சர் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. அவருக்கு நல்ல சரீர சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. இன்னும் ஜனங்களுக்கு என்னென்ன காரியங்களை செய்யணும் நல்ல ஆலோசனைகளை கொடுங்கப்பா. ஜனங்களுக்கு நன்மையை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா தகப்பனே அவர்களுக்கு என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாவற்றிலும் ஆண்டவரே நிறைவேற்றி கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பாஸ்டர்மாவும் பிள்ளைகளையும் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. ஆசீர்வதிக்கிறப்பா. ஆண்டவரே எல்லா இடங்களுக்கும் அவங்களை ஆண்டவரே முன்மாதிரியாக எடுத்து பயன்படுத்தும்படியாக இன்னும் அநேகருக்கு சாட்சியாக நிறுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் இன்னும் அதிகமாக வளரும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே இன்னும் அநேக இடங்களுக்கு சென்று ஆண்டவரே அப்பா இன்னும் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. விசுவாச குடும்பங்களை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் மீதி எடுக்க கர்த்தருக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே அப்பா கலந்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். டிவி மூலமாக பார்க்குற பிள்ளைகளே ஆண்டவரே அப்பா ஆன்லைன் மூலமாக பார்க்குற பிள்ளைகளும் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இன்னும் ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்டு அநேகர் நம்முடைய அறிவில் வளரும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே கலந்து கொள்ள வேண்டிய அப்பா விரும்புகிறாங்களோ அவங்களே ஆண்டவரே இந்த நாளில் கலந்து கொண்டு அப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. நன்றி செலுத்துகிறோம். சகலவற்றும் பாதப்படியில் ஒப்பு கொடுக்குறோம். துதிகர மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவன நல்ல பிதாவே ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இந்த நேரத்தில் மேத்திலிருந்து நம்ம ஒரு பகுதியை கேட்கலாம். சங்கீதம் 91 நம்ம வாசிப்போம். ஓகே, சகோதரி பிரின்சி வசந்த் வந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். நாம் அனைவரும் இருந்த வண்ணமாக இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கலாம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். தொலைக்காட்சியின் மூலமாக யூடியூப் மூலமாக ஆன்லைனில் பார்க்குற உங்களையும் ஆண்டவர் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த 12வது நாள் சிலுவையின் ஆசீர்வாதங்கள் கூட்டத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர். கடந்த 11 நாட்களும் தேவன் நம்மோடு கூட அநேக காரியங்கள் குறித்து பேசி வந்திருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அதை கேட்கிறவர்களுக்கே ஒரு ஆசீர்வாதம் தான். ஆமேன். நேற்றைய தினத்தில் நாம் எப்படி நாம் சுதந்திரிக்கிற காரியங்கள் என்ன என்பதை பார்த்தோம். முக்கியமாக நாம் சுதந்திரிக்கிறது நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறோம். அடுத்து நம்ம வாசிக்கிறோம், நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். நாம் சுதந்திரிக்கிறதுனா எதுதான்? ஆசீர்வாதம் தான். எல்லாம் இந்த கம்பெனிலெல்லாம் P&L அக்கௌண்ட் கொடுப்பாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ எல்லாரும் எதை பார்க்கணும்? வாட் இஸ் த பாட்டம் லைன்?
கீழே என்ன இருக்குது? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், பிஏடி எவ்வளவு, அதான் எல்லாத்துக்கும் முக்கியம். இல்லை என்ன ஏதோ கதை எழுதிக்கோங்க, கடைசியில் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கள்ல. வாட் இஸ் த பாட்டம் லைன்? எதை எடுத்தாலும் நம்ம கடைசியில் பிரசங்கி கூட எழுதுமோ அப்படி எழுதுறாரு. கடைத்தொகையே கேட்போமாக, இவ்வளோ பேசிட்டாரு, கடைசியானு சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு ஒன்று இருக்குதுன்னா என்னதான் அது? ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. கடைசி என்ன? ப்ராஃபிட் தான். ஆமென். நிறைய பிரச்சனை இருந்தது, இடையில மிஷின் ஓடாமல் இருந்தது, கரண்ட் இல்லாமல் இருந்தது, ஆர்டர் கம்மியாக இருந்தது, ஃபண்ட்ஸ் வராமல் இருந்து எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் எப்படி இருந்தது? ப்ராஃபிட்டில் முடிஞ்சது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, நாம் சுதந்திரிப்பதற்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம் என்னது? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். மென் 1 பேதுரு 3:9. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படிக்கு அழைத்திருக்கிறார். நம்ம சுதந்திரிக்க வேண்டியது என்னது தான்? ஆசீர்வாதம் தான். அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். அதுதான் வரும் நமக்கு. நம்ம சுதந்திரிக்கும்படியாக வருவது ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதத்திலேயே நல்ல ஒரு ஆசீர்வாதம், பெரிய மேன்மையான ஆசீர்வாதம் அப்படின்னா நிம்மதியாக இருக்கிறது. பார்த்துருக்கீங்களா? சிலர்லாம் நிறைய காசு சம்பாதிப்பாங்க, பெயர் இருக்கும், புகழ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் கடைசியில் நிம்மதி இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க? தற்கொலை பண்ணிடுவாங்க, எதையாவது பண்ணிடுறத பார்க்குறோம். ஸோ மனிதனுக்கு அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, இளைப்பாறுதலில் இருப்பது, சமாதானமாக இருப்பது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் முதல்ல ஒரு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் சுதந்திரிக்கிறீர்கள். அதனால தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சுத்திலும் எப்படி இருந்துட்டு போட்டுமே, நம்ம மனசு நல்லா நிம்மதியாக இருந்து நீங்கள் நல்லா தூங்கி எழும்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேற என்ன வேணும்? கேட்டு பாருங்க. நல்லா தூங்கி எழும்பிட்டாலே மக்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு விஷயம். நல்ல தூக்கமே வராமல் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் நல்ல தூக்கம் வர்றதே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நல்லா தூங்குனாங்கன்னா தூங்கட்டும். ஒருத்தர் நல்லா தூங்குறாங்க அப்படின்னாலே அவங்க ஆசீர்வாதத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் மாற்றி பேசுறீங்க? எல்லாம் விழித்திருந்து ஜெபிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்கிறதுக்கு அது ஒரு நல்ல அர்த்தம். அல்லேலூயா. ரொம்ப நேரம் தூங்குறது தேவையில்லாது தான். ஆனால் போதுமான அளவு கூட தூங்க முடியாத ஆளுகளை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு சில மணி நேரங்கள் கூட நிம்மதியாக தூங்க முடியாமல் பலவிதமான சரீர உபாதையோ இல்லை என்றால் மனசில் இருக்கிற கவலைகளோ நெருக்கங்களோ இதில் பாடுபட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு எல்லா நாளும் முழு இரவு ஜபமாக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் அப்படி இல்லாமல் உங்களால் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற நிலைமையில் நல்லா தூங்கி எழும்புறீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்கள் நல்லா தூங்குங்க, காலையில் சீக்கிரம் எழும்புங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோட நேரம் செலவிடுங்க. நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க, அதனால் நீங்கள் கடவுளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு தெரியுது. அதனால் நீங்கள் எல்லாருமே தூக்கத்தை, அதாவது அளவுக்கு மீறி தூங்குற ஆள் நான் சொல்லலை, ஆனால் அளவுக்கு குறைவாக தூங்குவது அது இன்றைக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த இளைப்பாறுதல் இயேசுவிடத்தில் உண்டு. ஆமென். ஒரு முறை ஒரு பிரதர் என்னை பார்க்க வந்தார். அவர் வேற ஒரு வீட்டிலேருந்து வரார். அவருக்கு வேலை இல்லாத பொழுது வேலை கிடைத்தால் அவர் கொஞ்சம் ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு பொருத்தனை பண்ணியிருந்ததுனால அவருக்கு வேலை கிடச்சிருச்சு. வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை கிடச்சிட்டு உடனே அந்த 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 பணம், அவர் பொருத்தனை பண்ண பணத்தை கொடுக்கறதுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு போவார். அது முறை ஒருக்க வந்தார். அதனால ஃபஸ்ட்டு நம்ம இங்கே மீட் பண்ணிடுவோம் ஒரு இடத்துல அப்படின்னாரு. சரின்னு போய் மீட் பண்ணோம். அன்றைக்கி தான் 10 மேக்கர்ஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு இவ்வளோ ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும். அப்போலாம் 3 நாள் நடக்கும், நிறைய பேர் தங்கியிருப்பாங்க, அப்படிலாம் இருக்கும். ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன். அன்றைக்கி அவர் திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் அன்றைக்கி வந்திருக்கிறேன், ஆனால் எனக்கு நேரம் இல்லை, உடனே ஏர்போர்ட் போகணும், நீங்கள் தாம்பரம் வாங்க. சரின்னு போனேன். போனால் அவர் ஏடிஎம்மில் போய் காசு எடுத்துகிற பார்த்தா ஏடிஎம்மில் வேலை செய்ய மாட்டேன். அடுத்த ஏடிஎம்மில் போய் மாற்றி கீத்தி ஏதோ பண்ணி அதனால் 2-3 விதமாக வேறு வேறு டினாமினேஷன் அப்படி இப்படின்னு நம்பர்ஸ்லாம் போட்டு எடுத்து ஒரு பக்கமாக எடுத்து கையில் காசு கொடுத்துட்டு போனார். கடைசியாக பார்த்தா கரெக்டாக அந்த மீட்டிங் முடிஞ்சு எவ்வளோ வேணும்னு எழுதியிருக்கேனோ அவ்வளோ அமௌண்ட். அல்லேலூயா. சரி, அவர் அது கொடுக்க தான் வராருன்னு எனக்கும் தெரியும். அதில் ஒன்றும் பெரிய
ஒளிவு மறைவுலாம் கிடையாது. ஏன்னா அவர் நம்மளை பார்க்க வரதே அதுக்கு தான். ஸோ நான் அவருக்கு வேறு என்ன கொடுக்குறது? இதை ஒரு வசனாட்டை மட்டும் கொண்டு போனேன். அதில் போட்டிருந்தது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவருக்கு என்ன பிரச்சனைனா தூக்கமே வரல. இந்த வசனம் பார்த்தோன்னே அவருக்கு எவ்வளோ சந்தோஷங்கிறீங்க. அவர் நம்ம கொடுத்ததெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அப்படி அவருக்கு இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா தூங்குவீங்க, அவ்வளோதான் போது. இதுதான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்கி பாஸ்டர், தயவு செய்து அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், நான் உங்களுக்குன்னு ஒரு வசனம் எடுத்து வந்திருக்கிறேன். இந்த வசனம் ஆண்டவர் உங்களுக்காக பேசுகிறார். கண்டிப்பாக நீங்கள் நல்லா தூங்குவீங்க, நல்ல ஒரு ரெஸ்ட் ஆண்டவர் கொடுப்பாரு. தைரியமாக இருங்க. பாருங்கள், அவருக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் நமக்கு என்ன தெரியும்? நம்ம ஏதோ ஒரு அட்டை எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் அவருக்கு எது வேணுங்கிறத ஆண்டவர் அவரை நேசிக்கிறதுனால அவருக்கு எது வேணுங்கிறத கொடுக்குறேன். ஒரு இந்த டிவியில் பார்த்துட்ருக்க உங்களுக்காக நான் சொல்கிறேன், இன்றைக்கி யாராவது தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நல்ல இளைப்பாறுதலை தருவார். ஆண்டவர் நம்ம கொடுக்குற அந்த அந்த பிளஸ்ஸிங்ஸில் பிரதானமானது இந்த பீஸ். நான் சொன்ன மாதிரி நேற்று சொன்னேன் இல்லையா, 7 பீஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னு. அதனால் அந்த பீஸ், ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம், ஆண்டவர் நமக்கு அதை தான் தரேன். யோவான் 14:27 வாசிக்கிறோம், உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த உலகத்தை அதை கொடுக்கவே முடியாது. உலகம் கொடுக்குற சமாதானம் எப்படி இருக்குது தெரியுமா? எல்லாம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கலாம், அதுதான் உலகம் கொடுக்குற சமாதானம். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் எப்படி தெரியுமா? ஒன்றுமே இல்லாட்டாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், எல்லாம் இருந்தாலும் ரொம்ப அலட்டிக்க வேண்டாம். பவுல் சொல்கிற மாதிரி, வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு, எல்லா நிலையிலும் நான் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அவருக்கு நிறையா போச்சுன்னா அது ரொம்ப இது பண்ணுறதோ, குறையாக இருந்ததுன்னா கஷ்டப்படுறோம், அதெல்லாம் கிடையாது. எவ்வளவு இருந்தாலும் ஒரே மாதிரி இருப்பார். ஆமென். ஒன்றுமே காசு இல்லாட்டாலும் மத்தியானம் பிரியாணி தான் சாப்பிடுவார், நிறையா இருந்தாலும் பிரியாணி தான் சாப்பிடுவார். அப்படி தான் அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா இல்லாட்டி வேறு மாதிரி விளக்கம் கொடுத்துருவாங்க. எல்லா நிலையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நேரமும் அவர் கஞ்சி தான் குடிப்பாருன்றவாங்க. அதனால தான் நான் இப்படி சொல்ல வேண்டியிருக்கு. எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி மனரமியமாய், மனதுக்கு இதமாக பிரியமாக ஆண்டவர் நம்மளை அப்படியே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதம் இருக்க போய் தான் பாருங்கள், பேதுரு அடுத்த நாள் தலையை வெட்டுவேன்னு சொன்னால் கூட அவர் பாட்டுக்கு தூங்குறார். அல்லேலூயா. இயேசு கடலில் போயிட்டு இருக்கிறார், கப்பலில் ஊரே புயல் அடிக்குது. கடல் ஃபுல்லாக புயல், போட்டு ஆடுது, எல்லாரும் கத்துறாங்க. இது எதுவுமே அவருடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணலை. அவர் பாட்டுக்கு என்ன செய்கிறார்? நல்லா தூங்குறார். நீங்களும் இயேசு மாதிரி தூங்கணும். சத்தமே காணும். இயேசு மாதிரி தூங்கணும். பிரச்சனையிலே இருந்தாலும் எப்படி என்ன செய்யணும்? நல்ல இளைப்பாறணும். அதுதான் ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரச்சனைகள்னால கலங்கி போய் என்ன ஆக போதோ, நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு பயப்படாம ஆண்டவர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நல்ல இன்றைக்கு ஆண்டவர் நிறைய பேருக்கு நல்ல நித்திரையை கொடுக்குறார். இன்னைக்கு இல்லை, இந்த வார்த்தையை கேட்குறேன். நீங்கள் ஆண்டவரை நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஒரு ஊழியக்காரருக்கு கேட்டார், ஒரே சோர்வாக இருக்குது, ரொம்ப சோர்வாக இருக்குது, எதுலேயுமே என்ன இல்லை, பிடிமானமே இல்லை, எப்படி இதிலேருந்து வெளியே வர்றது? ஒரு நாள் அவர் பேசுனா சொன்னேன், ஆண்டவர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறாருங்கிற முதல்ல யோசிச்சு பாருங்கள். அவர் உங்கள் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பாருங்கள். இந்த மனசோர்வு வேற எப்படியாவது கொண்டு போயிடும். ஏன்னா தூக்கம் அப்படின்ன உடனே மனசோர்வில் இருக்கவங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. நான் அதை பற்றி பேசலை. உங்கள் சரீரத்துக்கு தேவையான இளைப்பாறுதல் ஆண்டவர் கண்டிப்பாக தரார். அது பெற முடியாமல் இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு ஒரே தூக்கம், எலியா மாதிரி சோர்வுக்குள்ளே போயாச்சுன்னா ஒரே தூக்கம். நல்லா தூங்கினாலே தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி சோர்வு வந்தால் நல்லா தூங்குவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. சோர்வில் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க பார்த்தா வெயிட் போட்டுருவாங்க. ஏன் வெயிட் போடுறாங்கன்னா அவங்களுக்கு 2 வேலை தான், தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது. அந்த தூக்கத்தை மறைக்க, இந்த துக்கத்தை மறைக்க தூக்கம். அதனால் அப்படி. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இதில் இருந்துலாம் விடுதலை கொடுக்குறார். நான் அப்போ சொன்னேன், நீங்கள் ஆண்டுடைய அன்பை யோசித்து பாருங்கள். அப்போ என்ன ஆயிரும்? இந்த துக்கம் எல்லாம், சோர்வு எல்லாம், ஆவியில் தொய்ந்து போனதெல்லாம் மாறிடும். ஆமென். ஏன்னா உங்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரே மிகப்பெரிய சத்தியம் எதுனா, ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்க அளவில்லாத அன்பு. ஆமென். இப்போ அந்த பிரதர்கிட்ட நான் சொல்கிறேன், பாருங்கள், உங்களுக்குன்னு எனக்கு என்ன தெரியும் உங்களை பற்றி, ஆனால் உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். இது உங்களுடைய தேவையின் அடிப்படையில் இருக்குன்னா ஆண்டவர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறார். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் நீங்கள் எங்களுக்கே பேசுகிற மாதிரி இருக்குது. ஆமாம், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால பேசுகிறார். எனக்கு உங்களை பற்றி தெரியாது, உங்கள் விஷயம் எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டருக்கு உங்கள் விஷயம் தெரியும். உலகத்தில் யாரையும் விட அதிகமாக உங்களை நேசிக்கிறவர்
உங்களுக்கு இன்றைக்கு எது தேவையோ அதை பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். அதனால் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தில் ஒன்று நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நல்லா தூங்குனீங்கனாலே நிறைய உடல் பிரச்சனையெல்லாம் சரியாயிருங்கிறாங்க, வியாதியெல்லாம் சுகமாயிருங்கிறாங்க. ஆமென். நீங்கள் சுகமாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் உங்களை டீல் பண்ணுற விதம் எப்படி தெரியுமா? நல்லா உங்களுக்கு நல்ல நித்திரையை கொடுக்குறார். ஆண்டவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்ச வசனம். யாராவது தூக்கும்போது எழுப்புனா கர்த்தருக்கு பிரியமான, அதனால எனக்கு நித்திரை கொடுத்துரு, உங்களுக்கெல்லாம் பொறாமை அப்படின்னு சொல்லிடுவாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு வாசிக்கிட்ட சங்கீதம் 91:2 வாசி. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாருங்க, ரெண்டாவது ஆண்டு நம்ம கொடுக்கிறது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. உங்கள் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்களா? உங்களை கரங்களில் ஏந்தி கொண்டு போ. உங்களை தூதர்கள் ஆண்டு காவல் வைத்திருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பு உண்டு. ஆமென். அதனால தான் நம்ம மக்கள்லாம் ஒரு நாள் சொல்கிறதில்ல, போகிறோம் வர்றோமோ மாட்டோமோ அப்படிலாம் பேச மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஆண்டு நமக்கு நிச்சயமாக நம்மை வழி நடத்துகிறார். எல்லாருக்கும் இதெல்லாம் ஒரு நிச்சயமே கிடையாது. நிறைய பேருக்கு என்ன ஆகுதோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றும் ஆகாது, ஆண்டு உங்களை பாதுகாக்கிறார். ஆமென். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இந்த புக்கு எதுவுமே எழுதப்படாத சமயத்தில் யோபுங்கிற பக்தன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு பைபிள்லே கிடையாது. அவன் யோபு புத்தகம் தான் வேதாகமத்தில் எழுதப்பட்ட முதல் புத்தகம். அதுக்கு முன்னாடி அப்போ பைபிளுங்கிறது கிடையாது, நியாயப்பிரமாணங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் அவன் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கான். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி நியாயப்பிரமாணம் இருந்தால் தான் பிரியமாக வாழலாங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அவன் சன்மார்க்கன், உத்தமன். தேவனே அவனை பற்றி சொல்லார், அவன் உத்தமன். பாருங்க, அவனை சுற்றிலும் ஆண்டு வேலி அடைத்து வைத்திருந்தாராம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத சமயத்தில் ஆண்டு என்ன பண்ணுறாரு? அவனை சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஏன்னா அவன் யோபுவை பற்றி இருக்கு, அவன் தேவனோட பழகி பேசிக்கிட்டு இருக்கிறாள். இன்றைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு உண்டு, ப்ரொடெக்ஷன் உண்டு. ஏன் அப்படின்னா அது நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் சாதாரணமான ஆள் கிடையாது. உங்களை சுற்றிலும் கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எந்த தீய சக்திகளோ பிசாசின் கிரியைகளோ யாரோ சொல்லுகிற காரியங்களோ உங்களை தொடாதபடிக்கு நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதனால தான் நேற்று நம்ம வாசித்தோம் இல்லையா, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. எந்த குறி சொல்கிறதோ மந்திரவாதமோ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அது உங்களை சேதப்படுத்தவே படுத்தாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஆமென். அதே மாதிரி உங்களை ஆண்டு பாதுகாக்கிறார். உங்கள் கால்கள் இடராதபடிக்கு, நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்காதபடிக்கு, தவறான இடத்துல போய் மாட்டிக்கிடாதபடிக்கு. அல்லேலூயா. ஆண்டு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நிறைய விதங்கள் இருக்குது. பாருங்களேன், இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ ஏரியாவில் நம்ம விடுதலையாக வேண்டியிருக்கு, பாதுகாக்கப்பட வேண்டியது இருக்குது. நமக்கே தெரியாத பிரச்சனையிலேருந்து ஆண்டு நம்மளை பாதுகாக்கிறார். நமக்கு தெரிந்து பாதுகாக்கப்படுகிறோம், தெரியாமலையும் பாதுகாக்கப்படுகிறோம். நல்ல சில பிரச்சனையெல்லாம் நமக்கே தெரியாது, நமக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது சரியாக போயிடுச்சு, அல்லேலூயா. இல்லாட்டி இப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரதா இருந்தது, அது நாங்கள் டீல் பண்ணிட்டோம். அதனால் நிறைய இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படி ஆண்டு நம்மை பாதுகாக்கிறார். மனிதர்களால் வரக்கூடிய பிரச்சனை இல்லை என்றால் ஒரு சிலருக்கு கடன்காரனால் வரக்கூடிய பிரச்சனை, அப்படி யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கார். ஓகே, சரி, அப்படி யாருக்கும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் நல்லவர். ஓகே, இந்த மாதிரி எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இது எல்லாவற்றிலும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். நெருக்கம், போராட்டம், தேவையில்லாத வார்த்தைகள், அவர் நம்முடைய நாவுகளின் சண்டைக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். தேவையில்லாத வார்த்தைகளில் பேசி சிக்கிக்கிட்டு இருக்காதபடிக்கு பாதுகாக்கிறார். வேதத்தில் வாசிக்கிற விதமாக இந்த கோபம் கண்ட மனுஷனுக்கு எதிர்ப்படுவது, இந்த பிள்ளையை பறிகொடுத்த குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவது வாசின்னு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிலராக நாட்டில் நடமாடிட்டு இருப்பாங்க. ஆண்டு உங்களெல்லாம் அவங்க முன்னாடி வராத மாதிரி ஆண்டு உங்களை பாதுகாப்பார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் பாதுகாப்பார், நீங்கள் குடியிருக்கிற இடங்களில் பாதுகாப்பார். ஆண்டவருடைய பாதுகாவல் உங்களை சுற்றி இருக்குது, எப்போவுமே இருக்குது. உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் அவர் உங்களை காப்பார்.
இதை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் பகலிலும் இரவிலும் உங்களை பாதுகாப்பார். ஆமென். நீங்கள் பயணங்களிலே ஆண்டு உங்களை பாதுகாப்பார். நீங்கள் ஒரு நாள் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. கடந்த முறை அமெரிக்கா போயிருந்த பொழுது நிறைய நேரம் விமானத்தில் போகும்போது அந்த ஏர் பாக்கெட்ஸில் மாட்டும். அதனால அது ஏதோ மோசமான ரோட்டில் போகிற மாட்டு வண்டியை விட மோசமாக போகும் வானத்தில் போகிற ஏரோப்ளேன். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு சில சமயங்கள் வந்து நான் ரொம்ப தத்ரூபமாக அந்த நேரத்தில் ஆண்டவருடைய கரை தான் நம்மளை காப்பாற்றுதுங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். 2-3 முறைகள் அட்லீஸ்ட்டு பல முறை அது போகும், சிம்பிளாக இருக்கும். ஆனால் சில நேரம் இது எப்படா முடியும்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். கடந்த முறை அமெரிக்கா போயிருந்தபோது இந்த டிஸ்னி லேண்ட்லாம் இருக்கே அந்த ஊர், ஏன்னா அந்த ஊர் பேர் சொன்னாலும் எல்லாம் இத்தனை பேர் தெரியும்னு தெரியல. அதனால் அந்த ஊரில் இருந்து நயாகராவுக்கு போயிட்டு இருக்கு. ரெண்டுமே டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். அதனால் டூரிஸ்ட் கூட்டமாக இருக்குது. நான் ஏற போனேன் அந்த ஏரோப்ளைனில், எல்லாம் குட்டி பிள்ளைகள் பெரியவங்க எல்லாம் ஜாலியாக ஒரே சவுண்டு. ஆனால் அதெல்லாம் ஒரு அளவுக்கு தான். ஏன்னா ஒரு இடத்துல வந்தது பயங்கரமான டர்புலன்ஸ், அப்படியே இப்படி இப்படி போயிட்டே இருக்குது. என்ன ஆகுனே தெரில. எல்லாம் ஒரு பெரிய ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ரொம்ப நேரத்துக்கு இருக்குது அந்த டர்புலன்ஸ். அதனால் அது ஒரு பல மணி நேரம் ஃப்ளைட்டு. அதில் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் உள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம். அந்த குட்டி பிள்ளைகள் போடுற சத்தம் பார்க்கணும். ஒவ்வொருத்தரையும் இப்படி போகும் இப்படி வரும், அதுக்கேற்ற மாதிரி இவங்க வேற ஒரே சத்தம். இந்த சத்தம் எதுக்குன்னா அந்த பயத்தை வெளியே விடுறதுக்கு சத்தத்தை போட்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்கள இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கெல்லாம் சில இதிலெல்லாம் ஒரே கத்துவாங்க. எதுக்குன்னா அந்த பயத்தை வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க, கத்துறாங்க. கத்துறது தான் அவங்க பயத்தை வெளிப்படுத்துறது. அதே மாதிரி இவங்கெல்லாம் ஒரே சத்தம். நிறைய ஜபமும் நடந்திருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இதெல்லாம் மத்தியில் நம்ம பயப்படாமல் போய், ஏன்னா நமக்கு தெரியும் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் நான் இருக்கிறதுனால இது பத்திரமா போய் சேரும். ஆமேன். அதை பற்றி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதே இல்லை. பாருங்கள், ஒரே ஒரு பவுலுக்காக அந்த கப்பலில் உள்ள எல்லாரையும் ஆண்டு பாதுகாக்கிறார். உங்களுக்கு ஒரு நிச்சயமான பாதுகாப்பு எப்பொழுதும் உண்டு. ஆமேன். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஆண்டு உங்களை எப்பொழுதும் பாதுகாப்பார். அவருடைய பாதுகாக்கும் கரம் உங்களோடு கூட இருக்கும். இந்த ஆசீர்வாதங்களில் ஒன்று ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு, இந்த ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். நீங்கள் ஒரு நாளும் அதை குறித்து பயப்பட வேண்டாம். என்னாகுமோ ஏதாகுமோ. டிரைவரே இல்லாமல் 100 கிலோமீட்டருக்கு ட்ரெயின் போகுது நம்ம ஊரில். ஆண்டவர் தான் பாதுகாத்தார்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒன்றும் ஆகலை. டிரைவரே இல்லாமல் அது பாட்டு 70 கிலோமீட்டர் போயிருக்கு, 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்கு. எப்படி டிரைவர் இல்லாத வண்டி அவ்வளோ வேகம் போகுதுன்னு இன்னும் எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, அவ்வளோ வேகத்தில் டிரைவர் இல்லாமலே போச்சுன்னா இது எல்லாத்திலும் ஆண்டு தான் பாதுகாக்கிறேன். ஆமேன். பாருங்கள், எத்தனை எப்படி இருந்தாலும் சரி. அதனால தான் நம்ம சங்கீத 91 வாசிக்கிறோம், உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர், அது விழுந்தால் அது உன்னை அணுகாது. ஆமேன். ஆண்டு கொடுக்குற ஆசீர்வாதங்களில் பாதுகாப்பு ரெண்டாவது, அது மிகப்பெரிய காரியம். அதுமாதிரி பாருங்கள், ஆண்டு வந்து உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறேன். இந்த ப்ரொவைசர். ஓகே, உங்களுடைய தேவைகள். ஆதியாகமம் 22:14 வாசிக்கலாம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. உங்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமேன். உங்களுக்கு இது தேவைன்னு அவருக்கு தெரியும். ஏசு ஜபத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்கிறாரு, நீங்கள் அஞ்ஞானிகளை போல அநேக வார்த்தைகளால் அளப்பாதீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு என்ன செய்யும் தெரியும். நீங்கள் ஜெபிக்கணும், ஆனால் நீங்கள் ஜெபிக்கணும், ஆனால் என்ன செய்யாதீங்க, அளப்பாதீங்க. எதையே ஒரே இதையே திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப பேச பேச ஜெபிக்க ஜெபிக்க அவிசுவாசம் தான் அங்கே வெளிப்படும். விசுவாசம் எப்போ வெளிப்படும்? ஒரு தடவை விசுவாசத்தோடு கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஓகே நிம்மதி ஆகிடுச்சு, ரைட் சரியாயிடுச்சு, சரியா, அந்த ஒரு நிச்சயம் உங்களுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அது கண்ணில் பார்க்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் தேவனை துதிச்சா போதும். லேலூயா. அது வர்றதுக்கு தாமதமாகலாம், அது உங்கள் கண்ணில் வெளிப்படுவதற்கு நேரம் எடுக்கலாம், நாட்கள் ஆகலாம், அது ஒரு மேட்ரே கிடையாது. நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் நல்லா ஒரு நிச்சயம் உங்கள் ஆவியில் தெரிகிற வரைக்கும் நீங்கள் ஜெபிக்கலாம். அது வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அவ்வளோதான், ஓகே ஆண்டவர் செய்து விட்டார். ஜெடி என்னுடைய பையன் பிறக்கிற அந்த சமயத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியாச்சு. ஏன்னா ஒருவேளை சீக்கிரம் பிறந்துடும் அப்படின்ட்டு. அப்படி தானே சொல்கிறாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இருக்கும்.
நாங்களும் போயாச்சு. அது டேட்டே தாண்டிடுச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு, அடுத்த நாள் வந்துடுச்சு. அப்போ டாக்டர் சொன்னாங்க, காலையிலேருந்து பார்ப்போம், இன்னைக்கு நைட்டு பார்ப்போம், அந்த இத்தனை மணிக்குள்ளே குழந்தை பிறக்கல என்ன பண்ணிடலாம், சிசரியன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அந்த காலத்தில் சிசரியன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி, 26 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் அதெல்லாம் வேண்டான்னு எங்களுக்கு ஒரு எண்ணம். எங்களுக்கெலாம் அதில் உடன்பாடே இல்லை. அதனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போ நான் சொன்னேன் ஓகே. அவங்க 7:30 என்கிட்ட சொன்னாங்க, 8:30 வரைக்கும் பார்ப்போம், அதுக்குள்ளே குழந்தை பிறக்கலை அப்படின்னா என்ன செஞ்சிடுவோம், சிசரியன் பண்ணிடுவோம், ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்ட்டு. நாங்கள் சிஎஸ்ஐ கல்யாணி ஆஸ்பத்திரி ட்ரிப்ளிகேனில் அங்கே இருக்குது, அங்கே ஒரு சேப்பல் இருக்கும், அங்கே போய் ஜோம் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க சொன்ன உடனே போய் ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு நிச்சயம் வந்துச்சு, ஓகே இட் இஸ் டன், இட் இஸ் ஃபினிஷ்ட். அதாவது உள்ள ஒரு நிச்சயம் வருது, ஜெபம் பண்ணுற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டாரு, உங்களுக்கு பதில் கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உங்கள் இருதயத்தில் வருது. அந்த நிச்சயம் வந்த உடனே நான் வெளியே வந்தேன். ஏன்னா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நிச்சயம் வந்தால் தேங்க்யூ லார்ட், நீங்கள் செஞ்சுட்டீங்க, உங்களுக்கு நன்றி, அவ்வளோதான் சொல்லிட்டு வெளியே வரேன். நான் அந்த லேபர் வார்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வரேன். உள்ள சுகந்தி ஜீசஸ்ன்னு சத்தம் போடுற கேட்குது, குழந்தை பிறந்துச்சு. அல்லேலூயா. அவ்வளோதான். பாருங்க, நமக்குள்ள ஒரு நிச்சயம் வந்துச்சுன்னா அதுதான் ஒரு முக்கியமான ஒரு சைன். ஆண்டவர் வந்து உங்க கூட பேசுகிறாரு, உங்களுக்காக செய்து விட்டாருங்கிறதுலாம் அந்த உள்ளத்தில் ஒரு சமாதானமான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சமாதானம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து ஆவியான நமக்கு சாட்சி கொடுக்குறார், நமக்குள்ளே இருந்தால் சாட்சி கொடுக்குறார். எஸ் இட் இஸ் டன், உன்னுடைய ஜெபம் பதில் அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, வருத்தப்பட்டு இருக்க வேண்டாம். நம்ம அதை ஆண்டு கொடுத்துட்டாருன்ட்டு போக வேண்டியதுதான். எல்லா சூழ்நிலும் அப்படி தான் நம்ம செய்யணும். ஒரு முறை நான் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி பல முறை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் திடீர்னு ஒரு தந்தி வந்தது காலையில். என்ன தந்தினா, மதர் சீரியஸ் ஸ்டார்ட் இம்மீடியட்லி. தந்தி வருது. நான் தான் இன்ஜினியர், கீழே நிறைய பேர் வேலைக்கு காலையில் போய் இப்போ தான் வேலை எல்லாத்துக்கும் அலோகேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உடனே தந்தியை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துட்டு என்னோட மேனேஜர் பார்த்தே இருந்தார், என்ன ஒரு எது தந்தி வருது பாக்கெட்டில் வச்சுட்டு வேலை கொடுக்குறாருன்னு. எல்லாத்துக்கும் வேலையை கொடுத்துட்டு போக சொல்லிட்டு அப்புறம் நிறைய என்னுடைய டேபிள் போய் உட்காந்து ஜோம் பண்ண ஆரம்பித்தோம். அப்போலாம் எனக்குள்ள யோசனை வருது, என்னவா இருக்கும், என்னவா இருந்தாலும் இப்படி தான் மெசேஜ் வரும், வேறு என்ன மெசேஜ் அனுப்ப போகிறாங்க, இப்படி தான் அனுப்புவாங்க. அப்போ எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற யோசிக்கும் போது அப்படியே ஒரு கொஞ்சம் வேறு மாதிரி உடனே ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். ஜோம் மட்டும் இருந்தேன், கொஞ்சம் நேரம் ஆச்சு. அப்போ எனக்குள்ள ஒரு சமாதானம் வந்து, ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சரியாயிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்குள்ளே பக்கத்தில் வந்து மேனேஜர், வாட்ஸ் என்ன ஆச்சு சார், என்ன ஆச்சு சார்னு கேட்டேன். நான் தந்தி தூக்கி வச்சேன். அவர் பார்த்தாரு, ஓகே, அவருக்கு உடனே தெரிஞ்சிச்சு. உடனே சொல்லி அக்கௌண்ட்ஸில் சொல்லி எல்லாம் அவர் கூட போகிறதுக்கு 2 பேரை ரெடி பண்ணுங்க, எவ்வளோ காசு கொடுங்க. ஏன்னா அவங்க தே ஆர் ரெடி ஃபார் த மேக்ஸிமம். என்ன ஒஸ்ட் கேஸ் சினாரியோவுக்கு தே ஆர் கெட்டிங் ரெடி. ஆனால் எனக்கு ஜோம் பண்ணோடனே எனக்கு ஒரு நிம்மதி வந்துச்சு, ஓகே. ஆனால் இது எப்படி இல்லாட்டி எல்லாருக்கும் புரியாது. இருந்தாலும் நான் அதை பற்றி அதுக்கப்புறம் என்ன செய்யலை, வருத்தப்படலை. ஸோ என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தம்பிமார் எல்லாருமே ஊருக்கு போகிறோம். போகும்போது நண்பர்லாம் ரெடியாக என்ன ஆயத்தப்படுத்துகிறாங்களாம் ஃபார் த எனி ஒஸ்ட் கேஸ் சினாரியோவுக்கு. ஆனால் எனக்குள்ளே ஏற்கனவே நிம்மதி இருக்குண்ணா, அது காதிலே கேட்டுக்கல. ஆண்டவரே நீங்கள் கொடுத்த சுகத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் கோயம்புத்தூர் அங்கே போனால் கூட பஸ்ஸில் தான் போகணும், ரொம்ப நேரம் ஆகும். நைட்டு ஒரு 8 மணிக்கிட்ட தான் அந்த ஆஸ்பத்திரியில் போய் நேராக போய் இறங்கணும். போனால் அந்த ஆஸ்பத்திரியில் பெட்டில் இருந்தாங்க. பட் ஷீஸ் ஓகே. அப்படியே கையை பிடிச்சி, கொஞ்சம் பேச்சே வரல, கையை பிடிச்சிட்டு இருந்தோம். எஸ் தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் ஆண்டு எப்படி சுகமாக்குவார், ஆண்டு சுகத்தை கொடுத்தாரு. இன்றைக்கி தான் விசுவாசத்தை பேசுகிறேன்னு இல்லை, அன்றைக்கே தான் பேசுவேன். வேலை செய்யும்போது அதுதான், எல்லாம் சரியாயிரும், உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, எல்லாம் சரியாயிரும் அப்படியே பேசி. எங்கள் அப்பா அதுக்குள்ளே 1 மாதம் லீவ் போட்டிருந்தாங்க. நான் 4 நாளில் அவங்கள வீட்டில் கொண்டு போய் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் விட்டுட்டு அடுத்த நாள் வேலைக்கு வந்துட்டேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இவ்வளோ பெரிய கண்டிஷனில் போயிட்டு கடைசியில் என்ன ஆயிடுச்சு, திரும்ப எல்லாம் சரியாயாச்சு, வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. ஆண்டவர் நல்லவர் பாருங்க, நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்குறாரு. என்ன சொல்ல வரேன்னா, பிரச்சனை பெருசாக இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது நமக்குள்ள ஒரு நிச்சயம் வரும். அந்த நிச்சயம் வந்ததுக்கப்புறம் அந்த விசுவாசத்திலே நம்ம தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கலாம். எனக்கு கர்த்தர் யாவையும் செய்து முடித்தார், ஆமென். அதே மாதிரி அந்த நம்முடைய தேவைகளையும் தேவன் கொடுக்குறார். இப்படி தான் எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கிறார். ரொம்ப நிறைய பேர், ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே அதை கொடுங்க, ஆண்டவரே. அதுக்கு தான் இந்த வசனம், கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும். உங்களுக்கு என்னது தேவைன்னு அவருக்கு தெரியும், அவர் கண்டிப்பாக கொடுப்பார். நல்லா ஞாபகம், உங்களுடைய உடைக்காக
உணவுக்காக நீங்கள் ஜெபிச்சு தான் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. 2 அப்பங்களை எங்களுக்கு இன்று தாருன்னு ஜெபிக்க சொல்லி கொடுத்தாரு தான். ஆனால் நமக்கு ஜெபிக்காட்டி சாப்பாடு கிடைக்காம போயிடும் அப்படி நினச்சலாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை. அவனுடைய சமூகத்தில் நன்றியோடு நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் பாருங்கள், அந்த ஜெபிச்சா மட்டும்தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும். எத்தனை பேர் நாளைக்கு சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணியிருக்க, ஆண்டவரே நாளைக்கு எனக்கு வேணும், அப்படி கவலையே படுறதில்ல கிடையாது. இப்போ என்ன இன்றைக்கி வேணும்னு கவலைப்படுறது கிடையாது. இன்றைக்கி நமக்கு தெரியும் சாப்பாடு இருக்குது, சாப்பாடுக்கு நன்றி செலுத்துகிற அவ்வளோதான். பாருங்கள், இந்த ஒரு நிலையை ஆண்டவர் கண்டிப்பாக நம்மை நடத்துகிறார். இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தும்போது அவங்க யாரும் நல்லவங்க கிடையாது. ஆனால் காலையில் எழும்பினாங்கன்னா எல்லாத்துக்கும் மண்ணாக இருக்கும். ஆண்டவர் அந்த மக்களுக்கே போசிச்சாருன்னா இன்றைக்கே உங்களையும் என்னையும் போசிக்க மாட்டார். அல்லேலூயா. வணங்கா கழுத்துள்ள அற்புதங்களிலே வாழ்ந்து தேவனுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்களே போசிக்கிற கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்மளுடைய தேவைகள் பார்த்திங்கன்னா, நமக்கு சில நேரம் சின்ன தேவையாக தெரியும், சில நேரம் ரொம்ப பெரிய தேவையாக தெரியும், சில நேரம் நம்மளால் சந்திக்க முடியாத அளவுக்கு தேவையாக தெரியும். எப்போவுமே பாருங்கள், உங்களையும் உங்களுடைய தேவையும் வச்சு பார்க்கவே பார்க்காதீங்க. உங்கள் தேவையிலும் கடவுளையும் வச்சு பாருங்கள். அல்லேலூயா. தாவீதும் கோலியாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா தான் தாவீது சின்னவன், கோலியாத்து பெரியவன். கடவுளையும் கோலியாத்தையும் வச்சு பார்த்தா தாவீது அப்படி தான் பார்த்தான். அதனால தான் கோலியாத்தை பார்த்து அவன் என்ன செய்யலை, மிரளல். மீதி எல்லாரும் தன்னையும் கோலியாத்தையும் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. தாவீது வந்தான், இவன் எம்மாத்திரம், அவ்வளோ பெரிய ஆளை பார்த்து என்ன சொல்லிட்டான், இவெல்லாம் ஒரு ஜுஜுபிங்கிறான், அந்த மாதிரி சொல்கிறான். அந்த மாதிரி தான் அவன் பார்க்குறான். நம்ம பார்வையே எப்படி இருக்கணும், உங்களுடைய தேவையை பார்த்துடும். ஐயோ இவ்வளோ பெரிய தேவை எப்படி நம்ம சந்திக்க போகிறோம், இது எப்படி நம்ம அடைக்க போகிறோம். நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க, தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்கிறோம். ஆமென். ஏன்னா அந்த ப்ரொவைஷன் ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார். ஆண்டோடைய பிளெஸ்ஸிங்ஸில் அது இன்பில்ட்டு. உங்களுக்கு என்னைக்கு எது தேவைன்னு சொல்லி உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். அவர் அதுக்காக ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்து விட்டார். அது ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு கொடுப்பது அவருக்கு தாராளமாக தெரியாது, கண்டிப்பாக செய்வார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். நம்ம முன்னாடியே வரணும்னு நினைப்போம், அதுதான் பிரச்சனை. நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்துட்டா ஆண்டவர் அப்படி பண்ணுறது கிடையாது. எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். உங்களுடைய தேவைகளையும் அவர் கண்டிப்பாக சந்திப்பார். உங்களுடைய ப்ரொவைஷன் இட் இஸ் ஆல்ரெடி ப்ரொவைடட். ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்குக்கு பதிலாக பலியிட ஒரு ஆட்டை கொடுத்தவர். உங்கள் ஒவ்வொரு தேவைகளையும் தேவன் சந்திப்பார். ஆமென். நம்ம ஜெபிப்போம். நானும் நிறைய பேசணும்னு எழுதிட்டு வரேன், ஆனால் நேரம் ஓடிடுது. ஓகே, நாளைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறத நம்ம பார்ப்போம், ஜெபிக்கலாம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்கணும்னு சொல்லி நீர் எங்களை ஏற்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களாகிய சமாதானத்தையும் பாதுகாவலையும் ஆண்டவரே அந்த பராமரிப்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு உண்டு என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்தவர், எங்களுக்காக ஒரு நிம்மதியை கொடுக்கிறவர், நல்ல இளைப்பாறுதலை தருகிறவர். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் நல்ல இளைப்பாறுதல் அவருக்கு உண்டாவதாக, நல்ல தூக்கத்தை தர, அவருடைய சரீரம் ஆரோக்கியம் அடையத்தக்கதாக பரிபூர்ண சுகம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அப்படியே சொருக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதுபோல் ஆண்டவரே, நாங்கள் எல்லாருடைய அந்த பாதுகாவலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒரு நிச்சயம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே, பெரியோருக்கும் சிறியோருக்கும் உங்களுடைய பாதுகாவலை நாங்கள் பேசுகிறோம். அவளுடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படலன்னு சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் வேலையடைத்து பாதுகாப்பதற்காய் நன்றி. உங்களுடைய தூதர் அவளை காத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிற தேவனாய், பராமரிப்பை கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, தங்களுடைய தேவைகளை நிமித்தம் கலங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்காக நீர் ஏற்படுத்தி அனுப்பி வைத்திருக்கிற அந்த ஆடு இவர்கள் கண்களிலே படுவதாக. எங்களுக்காய் சிறுவையில யாவையும் செய்து முடித்த தேவன் இவருடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. ஆண்டவரே, உமக்கு 1000 வழிகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருடைய தேவைகளும் ஆண்டவரே ஆமென்றும் ஆமென் என்று சந்திக்கப்படட்டும். மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்கள் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். கலக்கங்களை எல்லாம் மாற்றி போடும், குழப்பங்கள் எல்லாம் எடுத்து போடும். ஆண்டவரே, சிலுவையிலிருந்து வருகிற இத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்கட்டும். அப்படியே நீ சேர்க்காய் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவரே நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே சேர்க்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய சகல நல ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவர் இயேசுவின் வரிய பரிந்தும் இருப்பதாக. ஆமென். 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 God bless you. Praise the Lord.